திரைப்பட பாடல்கள்லையும் மேடை கச்சேரிகள்லையும் டிஎம்எஸ் அவர்கள் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் எப்படியாவது திமுகவில் வந்து மேடை கச்சேரிகளில் பாடுனா நிறைய ஓட்டு வாங்கலாமே அப்படின்னு கணக்கு போட்ட ஒரு பெரும்புள்ளி இந்த யோசனையை போய் அறிஞர் அண்ணா கிட்ட சொல்றாரு. டிஎம்எஸ் அவர்கள் கட்சியில சேர்ந்தா திமுகவுக்கு நல்லது தானே அப்படின்னு யோசிச்ச அண்ணா அவர்கள் டிஎம் சௌந்தரராஜனை எப்படியாவது சம்மதிக்க வச்சு திமுகவுல கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு பெரிய நடிகர் ஒருத்தரை டிஎம்எஸ் சந்திக்க அனுப்பி வைக்கிறாரு. டிஎம்எஸ் அவர்களை திமுகவில் சேர்த்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிற யோசனையை அறிஞர் அண்ணாவுக்கு கொடுத்த அந்த பெரும் புள்ளி யாரு? டிஎம்எஸ் அவர்களை சம்மதிக்க வைக்கிறதுக்காக அறிஞர் அண்ணா அவர்கள் அனுப்பி வைத்த அந்த பெரிய நடிகர் யாரு? அண்ணாவினுடைய இந்த அழைப்பை ஏற்று திமுகவில் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்தாரா இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திரைப்பட பின்னணி பாடல்கள் பாடுறதுலையும் சரி, மேடை கச்சேரிகள்லையும் சரி, ஒரே நேரத்தில் டிஎம்எஸ் அவர்கள் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த காலம். இப்போ இன்றைக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் பல வழிகள் இருக்குது. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நேராக நீங்கள் தேட்டருக்கு போய் ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த பாட்டு வந்தால் தான் அந்த பாடலை வந்து பார்க்க முடியும், கேட்க முடியும். சில பாடல்களை பார்க்குறதுக்காகவே திரும்ப திரும்ப படம் பார்த்த கதையெல்லாம் உண்டு. இது இல்லைன்னா ரேடியோவில் எங்கேயாவது வந்து அந்த பாடலை வைப்பாங்க. அப்போ மேடை கச்சேரிகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு இருந்தது. ஏன்னா நீங்கள் திரைப்படத்தில் பார்க்குற மாதிரியே லைவாக மேடை கச்சேரிகளில் பாடலை கேட்க முடியும். அந்த அனுபவத்துக்காக மேடை கச்சேரிகளுக்கு அன்னைக்கு நிறைய வரவேற்பு. குறிப்பாக டிஎம்எஸ் அவர்கள் பாடக்கூடிய மேடை கச்சேரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ மக்களை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. எம்ஜிஆர் சிவாஜிக்கு பாடக்கூடிய பாடல்களை டிஎம்எஸ் போய் நேராக போய் பாடும்போது மக்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு உணர்வை கொடுத்தது. இதை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்புள்ளி கவனித்து பார்க்கிறார். அவரை எப்படியாவது நம்ம கட்சிக்கு கூட்டிகிட்டு வந்து கட்சி கூட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் டிஎம்எஸ் அவர்களை இந்த பாடல்களை எல்லாம் நம்ம வந்து பாட வச்சோம்னா ஒரு பெரிய மக்கள் மத்தியில் திமுகவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கணக்கு போகிறார். அப்படி கணக்கு போட்ட அந்த பெரும்புள்ளி யார் அப்படின்னா அவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். இந்த யோசனையை போய் அறிஞர் அண்ணா கிட்ட சொல்கிறாரு. அறிஞர் அண்ணாவும் சில நாட்கள் யோசித்து பார்க்குறாரு. டிஎம்எஸ் அவர்கள் நம்ம கட்சியில் சேர்த்தா கட்சிக்கு வந்து நல்லது தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு வந்து ஒரு தயக்கம் என்னென்னா, பிராமணர்களை எதிர்க்கக்கூடியது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி. பிராமணர்களால் தான் இங்கே எல்லா பிரச்சனையும் வந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. பிராமண எதிர்ப்பை கையில் கொண்ட கட்சி, நாஸ்திகவாசம் பேசக்கூடிய ஒரு கட்சி. டிஎம்எஸ் அவர்களோ சௌராஷ்டிரா பிராமணர், ரெண்டாவது ஒரு பெரிய ஆஸ்திகர், வேறு சாமியை வந்து கும்பிடக்கூடியவர். இவர் எப்படிங்க கட்சியில் சேர்க்குறதுன்னு யோசிச்சுட்டு டிஎம்எஸ்க்கு நெருக்கமாக ஓரளவுக்கு அறிமுகமான நபரை வந்து நம்ம அனுப்பலாம். எம்ஜிஆர் வந்து நம்ம பேச மாட்டேன், நீங்கள் எப்படியாவது பேசி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். வேறு யாரை விட்டு பேச விடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா இப்படி யோசிக்க கே.ஆர். ராமசாமியுடைய ஞாபகம் வருது. அவர் புகழ்பெற்ற நடிகர், பழம்பெரும் நடிகர். அவரை கூப்பிட்டு அண்ணா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டிஎம்எஸ் அவர்களை நம்ம கட்சியில் சேர்த்து கூட்டத்துக்கு முன்னாடி கச்சேரியில் அவரை பாட வச்சோம்னா நிறைய மக்கள் வந்து வருவாங்க அப்படிங்கிற யோசனையை சொல்கிறார். கே.ஆர். ராமசாமி இதை கேட்டுட்டு என்ன சொன்னார்னா, அவர் வந்து ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ளவர், அதனால் நம்ம வந்து தெய்வமே இல்லைன்னு பேசக்கூடிய கட்சி, அந்த கட்சிக்கு அவர் வந்து வரமாட்டாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் அண்ணா கேட்கல. நான் சொன்னேன்னு போய் நீங்கள் ஒரு தடவை கூப்பிடுங்க அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னதுனால கே.ஆர். ராமசாமி டிஎம் சௌந்தரராஜனை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. பொதுவாக டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய காலை அலுவல் எப்படி இருக்குன்னா, அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டிலலாம் சாப்பிட மாட்டார். நேராக உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தான் முதல் ஸ்டாப் காரு. அங்கே காஃபி, டிஃபன், பாதாம் அல்வா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டுடியோவுக்காக போவார். இந்த அலுவலை தெரிந்து கொண்ட கே.ஆர். ராமசாமி அவர்கள் அந்த உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் டிஎம்எஸ்க்காக காத்திருக்கிறார். இப்போ டிஎம்எஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டை அடித்து விபூதி குங்குமம்லாம் வச்சு கொட்டையும் பட்டையுமா வந்திருக்கிறாரு. அதாவது நல்ல ஒரு ஆன்மீகவாதி தோற்றத்தில். இவரை போய் எப்படியா நம்ம கட்சியில் சேர்க்கறது, அறிஞர் அண்ணா கிட்ட சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கே.ஆர். ராமசாமி வந்தோடனே பேச்சு ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன விஷயம்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, அறிஞர் அண்ணா வந்து உங்களை திமுகவில் சேரணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு, அது சம்மந்தமாக தான் உங்களை கேட்க சொன்னார் அப்படின்னோடனே டிஎம்எஸ் அவர்கள் யோசிச்சிருக்காரு. நான் பாட்டுக்கு என் பாட்டை பாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அரசியலாவது ஏதாவது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு எடுப்பில் இப்படி சொல்லிடுறாரு. உடனே கே.ஆர். ராமசாமிக்கு கொஞ்சம் ஆச்சரியம். அண்ணா பேரை சொன்னால் ஒத்துக்குவார் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் நம்பினார். ஆனால் ஒத்துக்கல. அடுத்த அஸ்திரத்தை வந்து போடுறாரு. திமுக தொண்டர்கள் எல்லாரும் உங்களை வந்து இந்த கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை போட்டிருக்காரு. இதை கேட்டுட்டு டிஎம்எஸ் அவர்கள் யோசித்து சொல்லியிருக்காரு, அது எப்படி அந்த தொண்டர்கள் விரும்புவாங்க? உங்கள் கட்சியோ கடவுளே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய நாஸ்திக கட்சி, நானும் எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிடக்கூடிய ஒரு பழக்க உடையவன், நான் ஒரு ஆஸ்திகன், நான் எப்படிங்க உங்கள் கட்சியில் சேர முடியும் அப்படின்னு அவர் போட்ட அஸ்திரத்துக்கு எதிர் அஸ்திரத்தை கரெக்டாக டிஎம்எஸ் அவர்கள் சொல்கிறாரு.
இந்த வாதத்தை எப்படி முறியடிக்கிறது அப்படின்னு கே.ஆர். ராமசாமி யோசிச்சுட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மூணாவதாக ஒரு அஸ்திரத்தை போட்டிருக்காரு. திருமூலர் சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கொள்கையை தான் அறிஞர் அண்ணா ஏற்றிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வம் உண்டு அப்படின்னு அறிஞர் அண்ணாவே ஒத்துருக்கிறாரு. அதனால் எங்களுடைய கட்சி ஆஸ்திக கட்சி தான், தெய்வம் உண்டுன்னு சொல்லக்கூடிய கட்சி தான், அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுக்கு பதிலாக ஒன்று சொல்லியிருக்காரு. டிஎம்எஸ் அவர்கள் இதற்கு வந்து ஒரு வித்தியாசமான பதில் சொல்லியிருக்காரு. தெய்வம் உண்டுன்னு சொல்லிட்டீங்க, அது எந்த தெய்வம்? ஹிந்து மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் அதோடைய கலாச்சாரத்து மேலே ஒரு மதிப்பு வச்சிருக்கிறவன் நான். ஆனால் இந்து மதத்தை சதா சர்வகாலமும் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு கட்சியில் நான் எப்படிங்க சேர முடியும் அப்படின்னு அதற்கும் சரியாக பதில் சொல்லிடுறாரு. இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு, எந்த ரூட்டில் போனாலும் டிஎம்எஸ் அவர்களை திமுகக்குள்ளே கொண்டு வரவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு அஸ்திரத்தை வந்து எடுத்து பயன்படுத்துகிறார். நீங்கள் மற்றதுக்காக ஒத்துக்கலைனாலும் அறிஞர் அண்ணாவை மனசில் வச்சு ஒத்துக்குங்க. இன்றைக்கி நாடே ஒட்டுமொத்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பக்கூடிய ஒரு தலைவர் அண்ணா தான் அப்படின்னு அண்ணாவை கொண்டாந்து கடைசியாக வச்சுருக்காரு. இதை கேட்டோன்னே டிஎம்எஸ் அவர்கள் சொன்னாராம், அண்ணாவை மனசில் வச்சு நான் எங்கே திமுகவில் சேரணும், அண்ணாவுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குது, அண்ணாவுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடைசியாக சொல்லியிருக்காரு. சரி, இதற்கு மேலே இவர்கிட்ட பேசணுன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தோன்னே உங்கள் தோற்றத்தை பார்த்தோன்னே நான் இதை வந்து கேட்டிருக்கக்கூடாது, வந்து கேட்டது தப்பு தான் அப்படின்னு வழக்கம் போல் நலம் விசாரிச்சுட்டு கே.ஆர். ராமசாமி அவர்கள் அங்கேருந்து கிளம்புறாரு. டிஎம்எஸ் அவர்கள் புகழினுடைய உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் எப்படியாவது திமுகவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா முயற்சித்ததும் அந்த முயற்சி பலனளிக்காமல் போனதும் வரலாற்றில் நடந்த அந்த சம்பவத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஒன்று நடக்குது. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு ஒரு நாள் டிஎம்எஸ் அவர்களை தன்னுடைய தோட்டத்திற்கு வரவழைத்து பேசுகிறார். என்னன்னு கேட்குறாரு டிஎம்எஸ் அவர்கள். இல்லை, நீங்கள் அதிமுகவில் வந்து சேரணும், அதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் வந்து கூப்பிட்டேன் அப்படின்னு இருக்காரு. இல்லைண்ணே, அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு டிஎம்எஸ் அவர்கள் அப்போதும் மறுத்திருக்கிறார். எம்ஜிஆரும் அதே மாதிரி பேசுகிறார். முன்னாடி கே.ஆர். ராமசாமி பேசின மாதிரி இப்போ வந்து எம்ஜிஆர் பேசுகிறாரு. இல்லை, தொண்டர்கள் எல்லாருமே உங்களையும் உங்களுடைய பாடலையும் விரும்புகிறாங்க, அதனால் நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னா, இல்லைண்ணே அரசியலுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம், அந்த காலத்திலே அறிஞர் அண்ணா என்னை கூப்பிட்டாரு, நான் அப்பயே வரலைன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்காரு. எம்ஜிஆர் எவ்வளோ பேசி பார்த்துருக்கிறார், டிஎம்எஸ் அவர்கள் ஒத்துக்கலை. கடைசியாக எம்ஜிஆர் ஒரு பெரிய ஆஃபரை வந்து டிஎம்எஸ் அவர்கள் கொடுத்துருக்கிறார். மதுரையிலேயே உங்களை நான் நிற்க வச்சு எம்எல்ஏ வாக்குறேன், நீங்கள் தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாரு. உடனே டிஎம்எஸ் அவர்கள் சொன்னாராம், எனக்கு பதவி ஆசையெல்லாம் இல்லை, என்னுடைய ஒரே ஆசை கடைசி வரைக்கும் நான் வந்து பாடிக்கிட்டு இருக்கணும், இந்த இசைத்துறையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த விஷயத்தை கேட்டு என்னை கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் அரசியல் ஒத்துப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்எஸ் அவர்கள் ஒதுங்கி விட்டார். எம்ஜிஆர் அவர்களும் டிஎம்எஸ் அவர்களை கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து அந்த முயற்சி பலனளிக்கவில்லை அப்படிங்கிறதும் வரலாற்றில் பதிவாயிருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தனக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருந்தார். பல பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை டிஎம்எஸ் அவர்கள் எப்படி பயன்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பாடிக்கிட்டு இருந்தார். ஒருத்தரோட நட்பாக போனால் அது வந்து ஒன் சைடு ஆயிரும், ரசிகர்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லி தாமரை இலை தண்ணீர் போல தான் எம்ஜிஆர் சிவாஜிக்கிட்டே வந்து டிஎம்எஸ் அவர்கள் பழகுவாராம். அந்த மாதிரி தன்னுடைய திறமைக்கான சன்மானத்தை எதிர்பார்க்கிறவராக டிஎம்எஸ் அவர்கள் இருந்தாரே ஒழிய அவங்களுடைய கருணையோ தயவோ எதிர்பார்க்கல. கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் போய் நம்ம எதுக்காக நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை கொண்டவராக இருந்தார். இந்த மாதிரி அரசியல் வாய்ப்புகளை எல்லாம் வந்து நிராகரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவும் ஒரு பெரிய தைரியமும் வேணும். மற்ற யாருக்கும் வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எம்ஜிஆரே கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு, எம்எல்ஏ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதை பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ அமைச்சராவோ ஆகியிருப்பாங்க. ஆனால் டிஎம்எஸ் அவர்கள் அதெல்லாம் வேணான்னு சொல்லி ஒரே நொடியில் ஒதுக்கி தள்ளினார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய ஆசையும் அபிலாசையும் வந்து பார்த்திங்கன்னா இசை பாடல்கள் மேலே தான் வந்து இருந்தது. கண்ணதாசனுக்கு வந்து குரல் கொடுத்திருப்பார் டிஎம்எஸ் அவர்கள். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, அதில் 3வது வரி வரும், இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. அந்த 2 வரிகள் வந்து கண்ணதாசனுக்கு பாடியிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்து கடைபிடித்தார். தன்னை தேடி வந்த பதவிகளை எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய ஆசைகளையும் அபிலாஷையும் இசை பாடல்கள் மீது வைத்திருந்த ஒரு மாபெரும் மேதை தான் டிஎம்எஸ் அவர்கள். இது அவருடைய வாழ்க்கை வரலாறில் படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த செய்தியை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அவருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல செய்திகள் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த யூடியூப் சேனலில் நான் ஒன்றா ஷேர் பண்ணுறேன். இந்த சேனலில் பல தலைப்புகளில் பல விஷயங்களை நான் பேசியிருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்தந்த தலைப்புகளுக்கு உண்டான பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் இதை பார்க்குமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.